துபாய் காசு. துபாயில நான் சம்பாரிச்ச பணம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 23,000 ரூபாய். எத்தனையோ பேர் கேட்பீங்க, அண்ணா நீங்க ஒரு மாசம் எவ்வளவு நான் சம்பளம் வாங்குறீங்கன்னு. இன்னைக்கு நான் அதுக்கு பதில் சொல்றேன். அன்னைக்கு எந்த நம்பிக்கையில நான் எங்க அப்பா கிட்ட அப்படி சொன்னேன்னு தெரியல. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. சரி ரைட், அவர் பேசிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவரோட யூடியூப் இன்கம் பார்த்துட்டு வந்துருச்சு. சரிங்களா, நம்ம ஆதவன் ஏஜி சேனல்ல வந்து கடைசி 30 நாள் ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு. அதுக்கு வியூஸே போகல. அதனால வீடியோ விட்டுலாம். ஷார்ட்ஸ் போமா, அவர் கடைசி 30 நாள்ல நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு 50 ஷார்ட்ஸ் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு வியூஸ் வந்துச்சு? ஒரு 2 கோடி 7 லட்சம் வியூஸ் இருக்கு. இதுக்கு 1000 வியூக்கு எனக்கு 0.70 பைசா வருது. பட் அவர் ஃபாரினால அவருக்கு ஒரு கூட 10 பைசா போடும். 0.80 பைசா கால்குலேட் பண்ண எவ்வளவு வருதுன்னா ஒரு 14,500 ரூபாய் கிட்ட அப்ராக்சிமேட்டா நம்ம ஆதவன் ஏஜி சேனலுக்கு ஷார்ட்ஸ்க்கு மட்டும் கடைசி 30 நாள் வந்திருக்கும். சரி ரைட், டைம் ஆயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ சொல்றான்னு பார்த்துட்டு வருமா? ரத்தன் டாட்டாவும் முகேஷ் அம்பானியோ பில்கேட்ஸோட வாழ்க்கை கதையை சொல்லி நான் உங்களை மோட்டிவேட் பண்ண போறதில்ல. அவன் இன்னும் திருந்தனமாமா. என் வாழ்க்கையில எப்படி இன்னைக்கு நான் 1 மணி நேரத்துல 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்தேன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கத்துக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்க நண்பா. சியா.